திருநெல்வேலியில் உள்ள ஒரு சிறிய கிராமம். ஊரிலுள்ள எல்லோருக்கும் தெரியும் பெயர் அர்ச்சனா. அவளது தந்தை ஓர் விவசாயி. தாய் ஒரு தனியார் பள்ளியில் ஆயா வேலை. வீடு சாமான்யமானது. ஆனால் அர்ச்சனாவின் கனவுகள் அவை ஏன் பரப்பமான வானத்தை விட பெரியவை. அவள் சிறுவயதில் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தாள். அவளது துணிச்சலான நடை அதிகாரத் தோற்றம். அதே தருணத்தில் அர்ச்சனாவின் மனதில் ஒரு கனவு வந்தது. நானும் ஒருநாள் ஐஏஎஸ் ஆவேன். அத்தியாயம் 2. கல்விக்காக போராட்டம். ஊரில் நல்ல பள்ளி இல்லை. மழை வந்தால் பள்ளிக்கு செல்ல முடியாது. புத்தகங்கள் வாங்க ஏதுமில்லை. ஆனால் அவளது தந்தை சொன்னார். நீ படிச்சா தான் நம்ம வீட்டு வரலாறு மாறும். அர்ச்சனா தினமும் நள்ளிரவு வரை விளக்கில் படிப்பாள். அரசு தேர்வுகளுக்கான புத்தகங்களை பத்திரிகை மையத்திலிருந்து சேகரித்து படித்தாள். கடைசி ரூபாயை செலவழித்து ஒரு பழைய புத்தகம் வாங்கி அதிலிருந்த ஒவ்வொரு வரியையும் மனதில் பதித்தாள். அத்தியாயம் 3. தோல்வி நம்பிக்கையின் விதை. அர்ச்சனா முதல் முறையாக யுபிஎஸ்சி எழுதிய போது தோல்வி. இரண்டாவது முறையும் அல்ல. மூன்றாவது முறையும் இல்லை. அனைவரும் சொன்னார்கள். இதுக்கு மேல நம்ம மாதிரி பொண்ணுங்க என்ன பண்ண முடியும். அவளது நெஞ்சில் ஒரு எரியுள்ளி இருந்தது. நம்ம மாதிரி பொண்ணுங்க தான் பண்ணணும். அவள் இம்முறையில் 3 வேலைகளையும் செய்தாள். பள்ளி ஆசிரியராக, நாடக ஆசிரியராக, மற்றும் வீட்டில் தையல் வேலை. தினமும் 3 மணி நேரம் மட்டுமே தூங்கினாள். அத்தியாயம் 4. வெற்றியின் கணம். 2025. யுபிஎஸ்சி முடிவுகள் வந்தன. அவள் பெயர் முதல் 100 பட்டியலில். ஊரே கண்ணீர் விட்டது. ஆனந்த கண்ணீர். அவளது தந்தை கூறினார். நீ வென்றதா இல்ல. நீ நம்மை எல்லாம் உயர்த்திட்ட. அர்ச்சனா இன்று ஒரு மாவட்ட ஆட்சியராக பணிபுரிகிறார். அவளது காரியாலயத்தின் முன் எழுதியிருக்கும் வார்த்தைகள். உழைத்தால் முடியாதது இல்லை. பெண்கள் என்றும் பின் தங்க வேண்டியதில்லை. முடிவு. இந்த கதை உண்மை. நம் நாட்டில் ஏராளமான அர்ச்சனாக்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் தங்கள் சூழ்நிலைகளை கடந்து வெற்றி பெற்றுள்ளனர்.